ராமானுஜருக்கு பல சிஷ்யர்கள். அதுல எம்பார் என்று ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருக்கு இது 1000வது வருஷம். சுவாமி ராமானுஜருக்கு இப்பதான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சகஸ்திராப்தி முடிஞ்சதா. இந்த வருஷம் தான் எம்பாருக்கு 1000வது ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அவர் கிரகஸ்தராக இருந்தார். ராமானுஜருக்கு தம்பியாக பிறந்திருந்தார். ராமானுஜருடைய சித்தி, அந்த சித்திக்கு மகனாகத்தான் கோவிந்த பெருமாள் என்கிற பெயரோடு பிறந்திருந்தார். அவர் கிரகஸ்தனாக கல்யாணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருந்தார். ஆனா இல்லறத்தில் அவருக்கு ஆசையே இருக்கவில்லை. ஒரு நாள் கூட மனைவியோடு சேர்ந்து இரவு இருந்தது கிடையாது. எப்பவுமே பகவானை பற்றின சிந்தனை, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம், இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார். எம்பாருடைய தாயார் ராமானுஜரிடத்துல பிரார்த்தித்தாளாம், இப்படியே இருந்தா வம்சம் எப்படி வளருவது, அவனுக்கு இல்லறத்திலேயே ஆசை இல்லை, என்ன செய்வதுன்னு தாய் ராமானுஜரிடத்துல கேட்டாள். உடனே எம்பாரை அழைத்து, கோவிந்த பெருமாளை அழைத்து, இப்படி பண்ணக்கூடாது, எப்ப கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறோ அதற்கான தர்மத்தின்படிதான் வாழ வேண்டும், மனைவியை விட்டு பிரிந்து இருக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன், நான் அனுமதி கொடுக்கிறேன், உன் மனைவியோடு கூடியிருக்க வேண்டும் என்று ராமானுஜரை ஆணை பிறப்பித்தார். சரின்னு கையை கூப்பி தலையாட்டி விட்டார் கோவிந்த பெருமாள். அன்று இரவு கழிந்தது. திரும்ப அடுத்த நாள் கார்த்தால தாயார் மறுபடியும் புகார் பண்ணா. நேத்து ராத்திரி அவர் ஒன்னும் ஒத்துழைக்கவில்லை, முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார், என்ன செய்வதுன்னு தாயார் கேட்டா. உடனே ராமானுஜர் கோபமா அழைத்தா, நான் சொல்லியிருக்கேன், ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிறீரே, ஏன் நீர் மனைவியோடு சேர்ந்திருக்கவில்லைன்னு கேட்டாராம். அப்ப எம்பார் பதில் சொன்னார், ஒண்ணுமில்ல, நான் பொதுவா மனைவியோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஒண்ணு தனிமையை நாட வேண்டும், கூட்டத்துக்கு நடுவுலையா சேர்ந்து இருக்க முடியும், தனிமை வேண்டும். இரண்டாவது இருட்டு வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாவிட்டால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. எனக்கு தனிமையும் தெரியவில்லை, இருட்டும் தெரியவில்லை. உள்ளுக்குள்ள அந்தர்யாமி பெருமாள் இவ்வளவு பிரகாசமா இருக்கும்போது நான் எங்க இருட்ட தேடி போறது? நான் எங்க போனாலும் உள்ளுக்குள்ள பெருமான் பிரகாசிக்கிறார். இருட்டே என் கண்ணுக்கு படவில்லை. தனிமைன்னு சொன்னா பெருமானை விட்டு நான் என்னைக்கு பிரிவது? பிரிந்த அன்றுதானே எனக்கு தனிமையே கிடைக்க போகிறது. எனக்கு தனிமையும் தெரியவில்லை, இருட்டும் தெரியவில்லை, எப்படி மனைவியோடு கூடியிருப்பதுன்னு கேட்டாராம். அப்ப ராமானுஜர் சொன்னார், நீ ரொம்ப முதிர்ச்சி அடைந்து விட்டீர், இனிமே உமக்கு இல்லறம் ஒத்து போகாது, சந்நியாசாசிரமத்தை கொடுக்கிறேன் என்று எம்பார் என்கிற பட்டத்தை கொடுத்து சன்னியாசியாக ஆக்கிவிட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு இல்லறத்தில் ஆசையே இருக்கவில்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான் நமக்கு துணை. என்ன பயம் ஏற்பட்டாலும் அவரை நினைத்து நம்மோடு இருக்க, எங்கேயோ இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே பகவான் நம்மை விட்டு பிரியாமல் என்றும் இருக்கிறார் என்றால் ஒரு தெம்பு, ஒரு தைரியம் வரும் அல்லவா? அதற்காக பகவான் இருக்கார். குந்தி தேவி நேரையே விட்டு போகக்கூடாது. நீ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இது என்ன சாக்கு சொல்றதா? விட்டுட்டு போறதுக்காக மனசுக்குள்ள இருக்கேன்னு என்ன? எங்கேயானு யாராவது ஒத்துப்பார்களா? ரொம்ப நாள் நண்பர் இல்ல ரொம்ப நாளா நம்முடைய உறவினர் ஒருத்தரை விட்டு பிரிந்திருந்தோம்னு வச்சுங்க, நம்ம சந்திப்பதற்காக 2 நாட்கள் வந்தார். வந்த உடனே ஆச்சு, வார இறுதி, சனி ஞாயிறு முடிந்தது, நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டார். போகாதேன், என் கூடயே இரு, இன்னொரு 10 நாள் இருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் மனசுல எப்பவுமே இருக்கேனே. மனசுல இருக்கிறது போறவில்லை என்பதற்காகத்தானே நேர பார்க்கணும்னு கேட்டது. நேர கூட இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை குந்தி தேவி வைக்கிறாள். இதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு அடிப்படை. என்ன சொல்லுகிறாள்னு பார்ப்போம். நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். சில கருத்துகள் அப்படியே வேதாந்த கருத்துகளா இருக்கும், சில இடத்துல ரொம்ப அழகான வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துகளா இருக்கும், சில இடத்துல பிரார்த்தனையாக இருக்கும், சில இடத்தில் வாழ்க்கை பகவானை விட்டு பிரிந்தால் எவ்வளவு கடினமானது என்று சொல்லுவாள். போல பலவிதமான ஸ்தோத்திரங்கள் மாறி மாறி வரும். முதல்ல ஸ்தோத்திரம் தொடங்கும் போது பகவானுடைய உயர்வை பாடுகிறாள். நமஸ்தே புருஷம் து ஆத்யம். ஆத்யம்னா முதலில் இருந்தவன். இந்த உலகத்தில் யாரும் இல்லாத போது, பிரளயம் ஏற்பட்டிருந்த போதும் ஒருவராக நாராயணன் மட்டும்தானே இருந்தார். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹா நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. நம்மாழ்வார் அப்படியே தமிழ் படுத்தினார். ஒன்னும் தேவும் உலகுமுயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நேடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. ஆதிப்பிரான் தான் உலகத்தையே படைத்தவர். ஆத்யம் புருஷம், மற்ற யாரும் உலகத்தில் இல்லாத போது அவர் மட்டும்தானே தொடக்கத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட உன்னை வணங்குகிறேன். ஈஸ்வரம், உலகத்தையே இயக்கக்கூடியவர். அலட்சியம், அலட்சியம்னு சொன்னா கண்களாலோ புலன்களாலோ அறியப்பட முடியாதவர்.
ஏன் அறியப்பட முடியாது? கண்ணுக்கு முன்னாடி இல்லையா? இப்ப பரமாத்மா இந்த இடத்துல இல்லையா, இந்த இடத்துல இல்லையா, இங்கு இல்லையா? ஏன் பார்க்க முடியவில்லை என்றால் எல்லா இடத்திலும் இருக்கிறார். பகிர் அந்தர் அவஸ்திதம், உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறார். எல்லா பொருள்களுக்கும் வெளியிலிருந்தும் தாங்குகிறார். ஆனா யாராலையுமே பார்க்க முடியாது. அலட்சியம், நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக மறைந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார். இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். பொதுவா உலகத்தில் அச்சேதன பொருட்கள், அறிவற்ற பொருள்கள் இருக்கின்றன. இந்த புஸ்தகத்துக்கு அறிவு கிடையாது, இந்த மாலைக்கு அறிவு கிடையாது, இந்த ஒலிபெருக்கிக்கு அறிவு கிடையாது, இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது. நாம பொதுவா ஒரு நிபந்தனை வச்சுக்கோங்க. உலகத்தில் கண்ணால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் அச்சேதன பொருள். நாம் கண்ணால பார்க்க முடியாத பொருள் ஜீவாத்மா. அவர்தான் ஞானமுடையவர். கண்ணுக்கு எது தெரிந்தாலும் அதுக்கு ஞானமே கிடையாது. அறிவற்ற அச்சேதன பொருளாகத்தான் இருக்கும். அப்படி உலகத்தில் அச்சேதனமும் இருக்கிறது, சேதனனான ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள். இந்த ஜீவாத்மாக்களையும் புலன்களால அறிந்து கொள்ள முடியாது. அச்சேதன பொருளை கண்ணால பார்த்தா இது புஸ்தகம்னு தெரிஞ்சுக்கலாம், கண்ணால பார்த்தா இது மண்டபம்னு தெரிந்து கொள்ளலாம். அச்சேதன பொருள்கள் தான் நம்முடைய வெளிப்புலன்களுக்கு அறியக்கூடியவையாக இருக்கும். இப்ப ஜீவாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வெளிப்புலன்களால் அறிய முடியாது. ஏன்னா நாக்கால ஜீவாத்மாவை சுவைத்து பார்க்க முடியுமா? மூக்கால முகர்ந்து பார்க்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. ஆனா மனசுன்னு உள்ளுக்குள்ள ஒரு புலன் இருக்கு பாருங்க, அந்த மனதை கொண்டு ஜீவாத்மாவை புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் பழக்கம் வேண்டும். யோகத்தில் தியானத்தில் பழக்கம் ஏற்பட்டதென்றால் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை உள்ளுக்குள் இருக்கும் மனசு என்கிற இந்திரியத்தை கொண்டு புரிந்து கொண்டு விடலாம். பரமாத்மாவை எப்படியுமே புரிந்து கொள்ள முடியாது. புலன்களாலும் அறிய முடியாது, மனதாலும் அறிய முடியாது. அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர். கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். கட்கு இலி, கண்ணுக்கு அப்பாற்பட்டவனாக பகவான் இருக்கிறார். இப்ப யாருமே பார்க்க முடியாதா? என்றைக்குமே பார்க்க முடியாதானால் நம்முடைய முயற்சியால் பகவானை ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஆனா அவருடைய அருள் இருந்தால் எளிமையாக பார்த்து விடலாம். எத்தனையோ பேருக்கு, இப்ப துருவனுக்கு 5 வயது குழந்தை 6 மாசம் தவம் செய்தவுடனே பகவானை பார்த்து விட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். பிரம்மா 10,000 ஆண்டுகளா தவம் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் ஒரு 10,000 ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் பகவான் காட்சி கொடுக்கல. ஒரு சின்ன குழந்தை 6 மாசம் தவம் செய்த உடனே அவ்வளவு தீவிரமான பக்தி இருந்தபடியால பகவானை கண்டுவிட்டார். அப்ப இன்னார் பார்க்க முடியும், இன்னார் பார்க்க முடியாதுன்னு ஒரு நியதியே சொல்ல முடியாது. ஆறும் ஓர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான், ஆறும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். எப்பேற்பட்ட தேவர்களாகவே இருந்தாலும் பரமாத்மாவை முழுவதுமாக அவர்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் ஒரு சாதாரண இடைச்சிகளுக்கு கூட பகவான் யாருன்னு தெரிந்தது இல்லையோ. ஒரு நாவல் பழக்காரியினுடைய கதையை தெரிவிப்பார்கள். யசோதை கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டி வைத்தாள். கண்ணன் அழுதுண்டே உட்கார்ந்து இருந்தார். ஏன் அவருக்கு அவிழ்த்து கொள்ள தெரியாதானா? நான் அவிழ்த்துக்க மாட்டேன், யார் கட்டினார்களோ அவர்கள் தான் வந்து அவிழ்த்து விட வேண்டும்னு கண்ணன் காத்து கொண்டிருந்தாராம். வெளியில போன நந்தகோபாலன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்தார். பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த யசோதைக்கு கருணையே கிடையாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செல்வமாக ரத்தனம் போன்ற ஒரு புதல்வனை பெற்றிருக்கிறோம். கண்ணனை பெறுவதற்கு 4 பேர் தவம் செய்தார்கள். ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தசரதன் ஒருத்தர் மட்டும் தவம் இருந்தார், யாகம் செய்தார். 4 மகன்களை பெற்றாரா? 4 வைரம். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் 4 வைரங்களை பெறுவதற்கு உருவம் தவறு செய்தது ராமாவதாரத்தில். ஆனால் இங்க 4 பேர் தபசு பண்ணிருக்கா. பிருஷ்ணி, சுதபா, துரோணர், தரா என்று 4 பேர் தவம் செய்தார்கள். பிருஷ்ணியும் சுதபாவும் தான் வசுதேவரும் தேவகியுமாக பிறந்தார்கள். துரோணர், தரா என்பவர்கள் தான் நந்தகோபாலனும் யசோதையுமாக பிறந்தார்கள். 4 பேர் பண்ண தபஸுக்கு ஒரு வைரம் கிடைச்சது. அப்ப எந்த வைரம் உயர்ந்தது? ஒருத்தர் தவம் பண்ணி 4 வைரம் கிடைச்சா உயர்ந்ததா இருக்குமா? 4 பேர் தபசு பண்ணி ஒரு வைரம் கிடைச்சா உயர்ந்ததா இருக்குமா? இப்ப கண்ணனுக்குத்தானே உயர்வு, விலை அதிகமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட குழந்தையை பெற்றுவிட்டு யாரான் இப்படி கட்டி வச்சு அடிப்பார்களான்னு நந்தகோபாலனுக்கு கோபம். உடனே வந்தார், தாம்பு கயிறை கழட்டி விட்டார். கண்ணா கவலைப்படாத, கண்ணை எல்லாம் தொடச்சுக்கோ. வாசல்ல நாவல் பழக்காரி வந்திருக்கா, வேகமா போய் நெல்லை எடுத்துக்கோ, அவ விழத்துல போய் கொடுத்து வேண்டிய நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கொள் என்று கண்ணனுக்கு நந்தகோபால் அனுமதி கொடுத்தார். ஒரே ஆனந்தம். நேர வீட்டுக்குள்ள கண்ணன் ஓடினாராம். அது எவ்வளவு நீளம்! அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் பார்த்தாலே ஒரு வீடு அகலம் குறைவா இருக்கும்.
நீளம் 200 அடி, 250 அடி, 300 அடி வீடு போகுமோ இல்லையோ, நேர பின்னாடி அடுப்படிக்கு பக்கத்துல போய் நெல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணன். அங்கிருந்து வாசல் வரைக்கும் ஓடி வந்து நெல்ல அந்த நாவப்பழக்காரிட்ட கொடுத்து நாவல் பழம் வாங்க வேண்டும். இவருக்கு அவசரம். சின்ன கை, குழந்தை கை தானே. அப்ப நெல்ல முழுக்க வாரி எடுத்துண்டார். அப்படியே ஓடி வரும்போது நெல்லெல்லாம் கீழே சதறி போச்சு. கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. கடைசியில கொஞ்சம் இருந்ததை கொண்டு வந்து அந்த நாவல் பழக்காரி கூடையில போட்டார். நாவல் பழம் கொடுன்னு கேட்டா. அவ சொன்னா, இதுக்காகலாம் கொடுக்க முடியாது, எனக்கு வேற ஒண்ணு வேணும்னு கேட்டாளாம். என்ன வேணும்? நெல்லு தான் இருந்தது, கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன வேண்டும்னு கண்ணன் கேட்டார். மோட்சம் கொடு, நாவல் பழம் கொடுக்கிறேன்னு அவ சொன்னான். மோட்சமா? என்ன, யாரிடத்தில் தப்பா கேட்கிற போல் இருக்கு. நான் சின்ன குழந்தை, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒண்ணும். ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய்ன்னு கண்ணன் கேட்டான். அப்ப அவ சொன்னா, நீ நெல்ல கீழே போடும்போது இந்த கையில சக்கரத்தினுடைய அம்சம் இருந்தது, இந்த கையில சங்கத்தினுடைய பொறி இருந்தது. நீதான் முழுமுதற் கடவுள்னு புரிந்து கொண்டு விட்டேன். மோட்சத்தை கொடுத்தா பழம் கொடுக்கிறேன், இப்பவே வேண்டும்னு கேட்டு வாழ்ந்தே போயிட்டா. அப்ப பிரம்மாவோ இந்திரனுக்கு கண்ணன் யாருன்னு புரியவில்லை. கோவர்தனோத்தரணம் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு வைக்கப்பட்டிருந்த படையலை மாற்றி கண்ணன் கோவர்தனத்துக்கு கொடுத்துட்டார். உடனே கோபம். பசியினால கோபப்பட்டு பரமாத்மாவோடு சண்டைக்கு போனான் இந்திரன். அப்ப கண்ணன் யாருன்னு பெருமையை புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாவே ஒரு முறை கண்ணனிடத்துல அபச்சாரப்பட்டார். அவரும் கண்ணனை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. அப்ப பெரிய தேவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஒரு சாதாரண இடைப்பெண், நாவல் பழக்காரி, கோபிகைகள் கூட கண்ணன் யார் என்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். இப்ப என்ன வேறுபாடு? ஒரே வேறுபாடுதான். கண்ணனை நான் அறியப் போகிறேன் என்று நினைத்தால் ஒரு நாளும் முடியாது. கண்ணன் தன்னை எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும். நானா என்னைக்கு பார்க்க முடியும்? அவர் தன்னை காட்டி கொடுத்தால் நான் காண்கிறேன் என்று அவரிடத்தில் பிரார்த்தனை வைத்தால் அப்ப எளிமையாக பகவானை கண்டுவிடலாம். இவ்வளவுதான் வேறுபாடு. கோபிகைகள் யாருமே நாங்கள் கண்ணனை அறிந்து கொள்ள வேண்டும்னு முயற்சிக்கவே இல்லை. கண்ணனா வந்து அவர்கள் கண் முன்னாடி நின்று நான் தான் பரமாத்மான்னு காட்டி கொடுத்தார், தெரிந்து கொண்டார்கள். பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ அக்னி பகவானோ நாம் முயற்சி பண்ணி தவம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள். ஒரு நாளும் புரிந்து கொண்டு முடிக்க முடியாது. அப்படி வேறுபாடு. பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆனா அலட்சியம். யாரும் அவரை சட்டென்று தெரிந்து கொண்டு விட முடியாது. நலக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா. ஒருத்தர் நாடகம் ஆடும் போது, இந்த நாடகத்துல ஒரு தலைவர் இருப்பாரோ இல்லையோ, அவர் வேஷம் இட்டு கொண்டால் பார்க்கிற மக்களுக்கு அந்த வேஷம் தானே கண்ணுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற நடிகர் யார் என்று வெளியில சட்டுன்னு தெரிந்து விடாது. அதை போல பார்க்கும்போது இது புஸ்தகம்னு தோணும், உள்ள பரமாத்மா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இது வஸ்திரம்னு தோணும், உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி அனைத்துக்குள்ளும் மறைந்து நீ வாழ்கிறாய். யாரோ சிலர் புரிந்து கொள்ளலாம். பெரிய சந்நியாசிகள், உலகத்தில் வைராக்கியம் பற்றற்று இருக்கக்கூடியவர்கள், நல்லா எது நல்லது எது தீயதுன்னு சாஸ்திரத்தை ஆராயக்கூடிய ரிஷிகள் வேண்டுமானால் உன்னை புரிந்து கொள்ளலாமே தவிர, கண்ணா நான் யார்? சாதாரண ஒரு பெண். நான் எப்படி உன் பெருமைகளை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும்? பக்தி யோக விதானார்த்தம் கதம் பச்சேமகி ஸ்திரியா. நாம் பெரிய ரிஷி எல்லாம் கிடையாது, பெரிய சந்நியாசி கிடையாது, நல்லது தீயது பிரித்து பார்க்க தெரியாது. இது ஒண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்ப நான் உன்னை புரிந்து கொள்வதென்பது முடியாத செயல்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு உன்னை புகழ்கிறேன். இது எல்லாரும் சொல்லுவா. நீங்க எந்த ஸ்தோத்திரத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, முதல்ல தொடங்கும் போதே முதல் வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? நான் யார் இவரை பற்றி பாடுவதற்கு? எனக்கு சக்தியே கிடையாது, ஞானமே கிடையாது. பகவானோ மிக உயர்ந்தவர், அவரை பாடுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்படித்தான் எல்லாருமே ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பா. யானுமேத்தி ஏழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும்னு நம்மாழ்வார் பாடுறார். நான் அவரை பாடணும்னு வந்தேனே, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் வாழ்க்கை முழுக்க நானும் பாடுறேன். 7 உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணட்டும். அவரே வந்து அவதாரம் பண்ணி தன்னைத்தானே ஸ்தோத்திரம் செய்தாலும் அவருடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்டவரை பத்தி நான் ஸ்தோத்திரம் செய்வது எப்பேற்பட்ட சாகச செயல். ஒரு நாளும் என்னால முடிக்க முடியாதுன்னு தெரியும். அப்புறம் ஏன் பண்றீர்னால், இத பண்ணா மோட்சம் கிடைக்கும், இத பண்ணா ஆனந்தமா இருக்கு, வேற எதுவுமே வேண்டாம். மோட்சத்தை பகவான் தானாக கருணையால் கொடுப்பார். பாடுவதற்கு இனிமையாக இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற அன்பை எப்படித்தான் வெளிக்காட்டுவது? பகவானிடத்துல அன்பு நிறைய மனசில் இருந்ததென்றால் தானா வாய் வழியா வருமோ இல்லையோ. எப்பவுமே துக்கமும் சரி
ஆனந்தமும் சரி. மனசுல ரொம்ப அதிகமா இருந்தா உடனே வாய் விட்டு அழுதுருவோம்னு சொல்லுவோம் இல்லையோ, இல்ல வாய் விட்டு சிரிக்கிறோம், ஒருத்தரோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம், அவ்வளவுதான் இவர்கள் பண்ணுவது. பக்தர்கள் ஏன் பாடுகிறார்கள், ஏன் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள்? உபன்யாசம்னு போட்டு 6 மணிக்கு தொடக்கம், 8 மணிக்கு முடிவு, இதெல்லாம் போடுறோம் பாருங்க. நாம சங்கீர்த்தனத்துக்கு இப்படி எல்லாம் போடுறோம். 8 மணிக்கு முடியும்னு யாரு சொல்ல முடியும்? அந்த பக்தர் பகவானை அனுபவிக்க தொடங்கி பாட ஆரம்பிச்சார்னால் 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ 8 மணி நேரமோ அவர் உடம்புல இனிமே தெம்பு கிடையாதுன்னு ஆடி ஆடி சுத்தி சுத்தி கீழே மயங்கி விழும் வரை பக்தன் பாடிக்கொண்டுதான் இருக்க போகிறார். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திடவ்ரதாகான்னு கண்ணன் சொல்றார். என்னை பற்றி பாடுபவர்கள் சததம், சததம்னா எப்போதும் பாடுகிறார்கள்னு கண்ணன் சொல்லுகிறார். அது இப்படி எப்பவுமே பாட முடியுமான்னா மனசு முழுக்க அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வேற எப்படி வெளிப்படுத்துவது? நாமங்களைத்தான் பாடியாக வேண்டும். அதை இப்ப தொடங்க வேண்டும், இப்ப முடிக்க வேண்டும், இந்த பத்ததி, இத்தனை பாசுரம், இத்தனை பாட்டு, இன்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டும். எந்த முறைகளையும் நாம சங்கீர்த்தனத்துல சொல்ல முடியாது. அந்த பக்தருக்கு எப்படியெல்லாம் தோணுகிறதோ அனுபவித்து பாடப்போகிறார். அப்படிப்பட்ட பக்தர்கள் வேணா உன்னை புரிந்து கொள்ளலாமே தவிர, என்னை போல ஒரு சாதாரண பெண் உன்னை ஸ்தோத்திரம் செய்து முடிப்பதென்பது நடக்காதென்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீ பண்ண எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய். இன்னைக்கு மட்டும் உதவி அல்ல, தொடக்கத்திலிருந்து கண்ணன் பண்ண உதவிகள் அனைத்தையும் குந்தி நினைவுபடுத்தி கொண்டு பாடுகிறாள். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா. அழகான ஸ்லோகம். கண்ணனுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லி ஒவ்வொன்னா குறைச்சுட்டே வரா குந்தி. கண்ணனுடைய பெருமையிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து அவனுடைய எளிமை 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 என்று ஒவ்வொரு பெயராக சொல்லுகிறாள். முதல் பெயர் கிருஷ்ணாய, ரொம்ப பிரசித்தமான பெயர். கிருஷ்ணன் என்று சொன்னா திருமேனி வடிவம் கருப்பாக இருக்கக்கூடியவர். சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணம்னு சொன்னாலே கருமை என்று பொருள். கிருஷ்ணன் என்றால் கருமை நிறத்தை உடையவர் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள், இதெல்லாம் கர்காச்சாரியர் சொல்றார். குழந்தை பிறந்து விட்டது, வசுதேவருக்கு குலகுரு, யாதவர்களுக்கெல்லாம் குலகுரு கர்காச்சாரியர்னு இருந்தார். அவர்தான் நந்தகோபாலன் வீட்டுக்கு வந்து கண்ணனுக்கு பெயர் வைக்கிறார், பலராமனுக்கு பெயர் வைக்கிறார். குழந்தையை பார்த்த உடனே கருப்பா இருந்தாரா, கிருஷ்ணன்னு பெயர் வைத்தார். இன்னொரு அர்த்தம் சொன்னார், கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்விருத்தி வாச்சகா. கிருஷ்ண ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன இல்லையோ. கிருஷி என்கிற சொல்லு பூமியை குறிக்குமா, ந என்கிற சொல் நிர்விருத்தி, நிர்விருத்தினா ஆனந்தம்னு அர்த்தம். அப்ப பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணன். கிருஷ்ணன்னு சொன்னால் பூமிக்கு ஆனந்தம் அளிப்பவர் என்று பொருள். அப்ப பகவானுக்கு அந்த பெயரும் இருக்கட்டும். இந்த குழந்தைய பார்த்துத்தான் உலகமே மகிழப் போகிறது, அதனால கிருஷ்ணன் என்று பெயர் இருக்கட்டும் என்று கர்காச்சாரியர் சூட்டி வைத்தார். முதல்ல அந்த பெயரால குந்தி அழைத்தாள் கிருஷ்ணாய. கிருஷ்ணாயன்னு சொன்னா 4வது வேற்றுமை, கிருஷ்ணனுக்கு என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசியில நமோ நமஹா, கிருஷ்ணனுக்கு நமஸ்காரங்கள் என்றுதான் ஸ்லோகம் முடிய போகிறது. முதல்ல கிருஷ்ணாய என்று குந்தி பாடினாள். அப்புறம் யோசித்தா, கிருஷ்ணன் என்பது பொது பெயர், அது கண்ணனுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட பெயரே கிடையாது. தமிழ்ல கண்ணன்னு சொன்னோம்னா அது கிருஷ்ணாவதாரத்தை தான் குறிக்கும். ஆனா சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணஹா என்று சொன்னால் அது இந்த அவதாரத்தை மட்டும்தான் குறிக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. பல அவதாரங்களுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்கிற பெயர் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. பூமி பிராட்டியை பற்றி சொல்லும் போது 100 கைகளை கொண்ட வராக பெருமான் என்கிற கிருஷ்ணனாலே நீ இடந்தெடுக்கப்பட்டாயின்னு உபனிஷத்து சொல்லுகிறது. அப்ப வராக பெருமானுக்கும் கிருஷ்ணன்னு பெயர் சொல்லப்படுகிறது. ஏன்? பூமிக்கு ஆனந்தத்தை கொடுத்தாரோ இல்லையோ. பூமி பிராட்டி பிரளய கடலுக்குள் இருந்தாள், அவளை தூக்கி மடியில அமர்த்தி ஆசுவாசப்படுத்தினவர் வராக பெருமாள். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், அவருக்கும் கிருஷ்ணன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப பொதுவான பெயரை குந்தி சொல்லிவிட்டாள். இப்ப குறிப்பிட்ட பெயர் கண்ணனுக்கு இருக்கிற பெயரை சொல்லணும் இல்லையோ. அடுத்து சேர்த்தாள் வாசுதேவாய, வசுதேவனுக்கு மகன். கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தன்னுடைய பெயரை சொன்னா கண்ணனுக்கு பிடிக்காது. ஆண்டாள் முதல் பாசத்துல பாடினாலும் இல்லையோ, நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். எப்பவுமே தாயார் தகப்பனார் பேரை சொல்லி தன்னை சொன்னால்தான் கண்ணனுக்கு பிடிக்குமா. ராமனுக்கும் அதே போலத்தான். சக்கரவர்த்தி திருமகன் தாசரதி என்று அவருக்கு பேர் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு பிடிக்கும். ராமன் ராமன், அவருடைய பெருமை காகுத்தன் இதெல்லாம் சொன்னா பிடிக்காது. சக்கரவர்த்தி திருமகன், தசரதனுக்கு மகன் என்று சொன்னால் ராமன் விரும்புகிறார். அத போல வசுதேவருக்கு மகன்.
வாசுதேவன் என்று பகவானுக்கு திருநாமம் உண்டு. அந்த பெயரை குந்தி சொன்னாள். ஆனா இதுவும் பொது பெயர். வாசுதேவன் என்பது வசுதேவனுக்கு மகன் என்று மட்டும் பொருள் கிடையாது. உலகத்தில் எல்லா பொருள்களுக்குள்ளும் வசிக்கிறாரே, சர்வத்திர வசதி இது வாசுகுன்னு தெரிவிப்பார்கள். வாசு வாசுன்னு சொன்னால் எல்லா பொருள்களுக்குள்ளும் உறைபவர் என்று பொதுவா ஒரு பொருள் உண்டு. தேவன் அப்படின்னா விளையாட்டாக செய்பவர்னு அர்த்தம். இப்ப வாசுதேவன் என்பதும் வசுதேவனுக்கு மகன் என்று மட்டும் குறிக்காது. உலகத்தில் அனைத்து பொருள்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவர் என்று வேறு ஒரு பொருளும் உண்டு. அப்ப இதுவும் பொது பெயர் ஆகிவிட்டது. மூணாவது சேர்த்தால் தேவகி நந்தனாய. இது தப்பாவே போக முடியாது. தேவகி நந்தனன்னு சொன்னா அது கண்ணன் மட்டும்தானே. கிருஷ்ணன் என்பது பொது பெயர், வாசுதேவன் என்பது பொது பெயர். ராமனையும் வாசுதேவன் கூப்பிடலாம், மகாவிஷ்ணு வைகுந்தத்தில் இருப்பவரையும் வாசுதேவன் கூப்பிடலாம், வராகரையும் கிருஷ்ணன் கூப்பிடலாம். எல்லாம் பொதுவான பெயர்கள். தேவகி நந்தனன், தேவகிக்கு மகனாக பிறந்தார் என்பது வேற எந்த அவதாரத்துக்கும் பொருந்தாது. இந்த கண்ணனுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய திருநாமம். அதனால தேவகி நந்தனாய, தேவகிக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவன். என்ன மகிழ்ச்சி கொடுத்தார்? தேவகி ஒரு மகிழ்ச்சியுமே அனுபவிக்கவில்லை. பிறந்த நாள் அன்று குழந்தைய ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தா, உடனே கணவன் குழந்தை எடுத்து கூடையில வச்சுட்டு கோகுலத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார். 10 வருஷங்கள் கழிச்சு நன்னா 4 அடி 5 அடிக்கு வளர்ந்து விட்டு கண்ணன் திரும்ப வருகிறார். எவ்வளவு வருத்தமா இருக்கும். பெற்ற குழந்தைக்கு ஒரு நாள் பால் கொடுத்தது கிடையாது தேவகி. அவன் விளையாடுவதை ஒரு நாள் பார்த்தது கிடையாது. குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார். தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். வேற யாருமே பாடினது கிடையாது. பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு கண்ணனை குழந்தையாக வைத்து பிள்ளை தமிழ் பாடினார். கண்ணனை துயில் எழுப்புவது, கண்ணனை நீராடவான அழைப்பது, கண்ணனுக்கு பூச்சூட்டுவது, கண்ணனுக்கு காப்பிடுவது, கண்ணன் குழல் வாருவதற்கு காக்கையை கூப்பிட்டு நீ சீப்பு எடுத்துடுவான்னு சொல்றது, நீ தடி கொண்டு வான்னு சொல்றது, கண்ணனுடைய தளர் நடை, கண்ணனுடைய ஒரு அழகான தவழும் படுவம், இது எல்லாத்தையும் பெரியாழ்வார் பாடினார் யசோதை பாவனையில். குலசேகராழ்வார் பார்த்தார், இன்னொரு தாய் இருக்கிறாளே, யசோதைக்கு எவ்வளவு எவ்வளவு அனுபவம் கிடைத்ததோ இது அனைத்தையும் தேவகி இழந்து விட்டாள் அல்லவா. அப்ப தெய்வகிக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு 10 பாசுரங்கள் குலசேகராழ்வார் பாடுகிறார். ஆலநீழ்கரும் வந்தவந்தாலோ, அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ, வேல நீர் நிற தன்னவந்தாலோ, வேழப்போதகம் அன்னவந்தாலோ, ஏலவார்குழல் என்மகந்தாலோ, என்னென் உன்னை என் வாயிடை நிறைய தாளொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. நான் என்ன தாய்னு சொல்லிக்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் உனக்கு தாலாட்டு பாடினது கிடையாது. ஒரு நாள் நீ அப்படி புழுதியில கண்ணன் நிறைய விளையாடுவாராம். உடம்பு முழுக்க அப்படியே புழுதி செவப்பா மண்ணு ஒட்டி கொள்ளுமா. அந்த மண்ணோட ஓடி யசோதையை கட்டிப்பாராம். அவ என்ன நல்ல பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தால் கூட அதை கசக்கி அழுக்காக்கி மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுவாராம் கண்ணன். யசோதைக்கு ரொம்ப ஆனந்தம்.